வெளியே வானம் இருட்டி வழிந்தது. ஜன்னல் கண்ணாடிகளில் மோதி தெறிக்கும் மழை துளிகளின் சத்தம் லதாவின் இதய துடிப்பை போலவே படபடவென்று கேட்டது. அன்று காலைதான் விஜய் அவளிடம் விடைபெற்று சென்றான். லதா, இன்னும் சில மாதங்கள் தான் துபாயில் இந்த ப்ராஜெக்ட் முடிந்துவிட்டால் அப்புறம் நாம் நினைத்தது போல ஒரு தனி உலகம் நமக்காக இருக்கும். அதுவரை என் அம்மா அப்பாவை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கூறி அவளது நெற்றியில் முத்தமிட்டு சென்ற அந்த தருணம் இன்னும் அவளது நினைவுகளில் பசுமையாக இருந்தது. திருமணமாகி 2 ஆண்டுகள். லதாவிற்கு விஜய் வெறும் கணவன் மட்டுமல்ல, அவளது நிழலாக, அவளது பலமாக இருந்தவன். வசதி வாய்ப்புகள் நிறைந்த அந்த வீட்டில் லதா ஒரு ராணியை போல்தான் வாழ்ந்தாள். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே லதா, உனக்கு இந்த வீட்டில் முழு சுதந்திரம் உண்டு என்று விஜய் எப்போதும் ஒரு பாதுகாப்பான வளையத்தை அவளை சுற்றி வைத்திருந்தான். மாலை 6 மணி இருக்கும். வரவேற்பறையில் இருந்த தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. லதா சமையலறையில் அத்தை ஜானகிக்கும் மாமா ராஜசேகருக்கும் டீ தயாரித்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஹாலிலிருந்து ஜானகியின் ஒரு மரண ஓலம் கேட்டது. ஐயோ என் மகனே! கையில் இருந்த டீ கப்பை அப்படியே நழுவ விட்டு ஓடி வந்தாள் லதா. தொலைக்காட்சியில் பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. துபாய் சென்ற விமானம் விபத்து, கடலில் விழுந்து நொறுங்கியது. பயணிகள் யாரும் பிழைக்க வாய்ப்பில்லை. லதாவின் கால்கள் தளர்ந்தன, கண்கள் இருண்டன. அந்த ஒரு நொடியில் அவளது உலகமே இடிந்து விழுந்தது. விஜய் விஜய் என்று கதறக்கூட முடியாமல் மூச்சு திணறி தரையில் அமர்ந்தாள். மாமா ராஜசேகர் அதிர்ச்சியில் சிலையாக நின்றார். அடுத்த சில நாட்கள் அந்த வீடே சுடுகாடாக மாறியது. விஜயின் உடல் கூட கிடைக்கவில்லை என்ற செய்தி வந்தபோது ஜானகியின் அழுகை ஆத்திரமாக மாறியது. லதாவை பார்க்கும் போதெல்லாம் அவரது கண்கள் நெருப்பை கக்கின. மங்கள பொருட்கள் கலற்றப்பட்டன. ஒரு வாரம் முடிவதற்குள் லதாவின் வண்ண சேலைகள் அகற்றப்பட்டு அவளது கையில் வெள்ளை சேலை திணிக்கப்பட்டது. கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்த லதாவிற்கு தன்னை அடையாளம் தெரியவில்லை. எல்லாம் உன்னால் தான் என்று ஜானகி அவள் முன்னால் வந்து நின்றார். என் மகன் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தான். நீ இந்த வீட்டிற்கு வந்த நேரம் அவன் உயிரே போய்விட்டது. ராசி இல்லாதவள் நீ. ராஜசேகர் தடுக்க முயன்றும் ஜானகி அடங்கவில்லை. இனி இவள் இந்த வீட்டில் ஒரு மூலையில் கிடக்கட்டும். இவளது நிழல் கூட நல்ல காரியங்களில் விழக்கூடாது என்று கட்டளையிட்டார். விஜய் இருந்தபோது அவளை தாங்கிய அதே வீடு இன்று அவளை ஒரு கைதியாக பார்க்க தொடங்கியது. ஜன்னல் வழியாக பெய்யும் மழையை பார்த்தபடி லதா தன் நெஞ்சோடு விஜயின் புகைப்படத்தை அணைத்து கொண்டாள். விஜய், நீங்கள் இல்லாத இந்த நரகத்தில் நான் எப்படி வாழப்போகிறேன்? அவளது கண்ணீர் அந்த வெள்ளை சேலையை நனைத்தது. அது வெறும் கண்ணீர் அல்ல, ஒரு பெண்ணின் கனவுகள் கலைந்து போனதன் சாட்சி. விஜய் மறைந்து சில மாதங்களே ஆகியிருந்தன. ஆனால் அந்த வீட்டிற்குள் லதாவிற்கு ஒரு யுகம் கடந்தது போன்ற உணர்வு. ஒரு காலத்தில் அந்த வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் லதாவின் சிரிப்பு சத்தம் எதிரொலிக்கும். இன்று அவள் நடக்கும் சத்தம் கூட யாருடைய காதிலும் விழுந்துவிடக்கூடாது என்கிற அச்சத்தில் பூனை பாதங்கள் போல நடக்க பழகி இருந்தாள். லதாவின் உலகம் இப்போது 2 அறைகளுக்குள் சிறைப்பட்டு போனது. ஒன்று அவளது இருண்ட படுக்கையறை, இன்னொன்று புகையும் வெப்பமும் நிறைந்த சமையலறை. அன்று காலை ஹாலில் ஜானகியும் அவளது மூத்த மருமகளும் ஏதோ ஒரு நகைச்சுவையை பேசி சிரித்து கொண்டிருந்தனர். தற்செயலாக அந்த வழியாக சென்ற லதா அவர்கள் பேசுவதை கேட்டு லேசாக புன்னகைத்தாள். அவ்வளவுதான். ஜானகியின் முகம் சட்டென கடுகெடுத்தது. அங்கிருந்த சிரிப்பு சத்தம் செத்து போனது. என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஜானகியின் குரல் சாட்டையடியாக விழுந்தது. லதா நடுங்கி போய் நின்றாள். இல்ல அத்தை, நீங்க பேசுனது கேட்டு நான் பேசினா உனக்கு என்ன? கணவனை பறி கொடுத்துட்டு நிற்கிறவளுக்கு இவ்வளவு சிரிப்பு ஆகாது. இதோ பாரு, ஊர் உலகம் உன்னை தப்பா பேசும்னு நினைக்கிறதை விட உனக்கு மனசுல கொஞ்சமாவது துக்கம் இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்றார் ஜானகி அருவருப்புடன். லதா தலை குனிந்தாள். அவளது மௌனம் ஜானகிக்கு இன்னும் கோபத்தை ஊட்டியது. இனிமேல் வேலை இருந்தா மட்டும் இந்த ஹாலுக்கு வா, மற்ற நேரத்துல உன் அறைக்குள்ளேயே இரு. உன்னோட இந்த வெள்ளை சேலை உருவம் அடிக்கடி என் கண்ணில் பட்டு என் வயித்தை எரிக்காதே என்று விரட்டினார். சமையலறைக்கு சென்ற லதாவிற்கு அங்கேயும் நிம்மதி இல்லை. வீட்டின் அத்தனை வேலைகளும் அவள் தலைமேல் சுமத்தப்பட்டன. பாத்திரம் கழுவுவது முதல் தரை துடைப்பது வரை அனைத்தையும் அவள் ஒருத்தியே செய்ய வேண்டும். ஆனால் இவ்வளவு வேலை செய்யும் அவளுக்கு கிடைக்கும் உணவோ மிக சொற்பம். மதிய உணவு நேரம் வந்தது. ஜானகி ஒரு தட்டில் ஒரே ஒரு காய்ந்த ரொட்டியையும் சிறிது துவையலையும் வைத்து அவளிடம் நீட்டினார். அத்தை, பசிக்குது, இன்னும் ஒரு ரொட்டி கிடைக்குமா என்று தயக்கத்துடன் கேட்டாள் லதா. பசியா? இந்த இள வயசுல நல்லா சாப்பிட்டா உடம்புல தெம்பு ஏறும், அப்புறம் இல்லாத ஆசையெல்லாம் வரும். கணவனை இழந்தவளுக்கு கட்டுப்பாடு முக்கியம். குறைவா சாப்பிடு, அதான் உன் மனசையும் உடம்பையும் அடக்கி வைக்கும். இது போதும் உனக்கு என்று கராராக சொல்லிவிட்டு சென்றார். லதா அந்த பழைய ரொட்டியை
சுவரோரம் அமர்ந்து கண்ணீருடன் தின்றாள். விஜய் இருந்தபோது, லதா, நீ ஏன் இவ்வளவு கம்மியா சாப்பிட்ற, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என்று பிடிவாதமாக ஊட்டி விடுவானே, அந்த நினைவுகள் அவள் தொண்டையை அடைத்தன. அவளது அழகும் இன்னும் மங்காத அந்த இளமையும் அவளுக்கே இப்போது பாரமாக தெரிந்தது. கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. ஜானகி சொன்னது போல தன் இளமையை தண்டிப்பதற்காகவே அவள் பட்டினி கிடக்க வேண்டுமா? வெளியே உலகம் அதன் போக்கில் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் லதாவிற்கு அந்த வீட்டின் கதவுகள் மூடப்பட்ட ஒரு சிறைசாலையாகவே மாறிப்போயிருந்தது. அந்த நாள் லதாவிற்கு இன்னும் ஒரு சோதனையான நாளாக விடிந்தது. லதாவின் நாத்தனார் நந்தினியும் அவரது கணவர் பிரசாத்தும் அன்று மதியம் விருந்திற்கு வந்திருந்தனர். வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஹாலில் அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க, லதா மட்டும் சமையலறையில் புகையோடு போராடி கொண்டிருந்தாள். பிரியாணி வாசம் வீடு முழுக்க தூக்கலாக வீசியது. ஆனால் லதாவிற்கு மட்டும் அதே காய்ந்த ரொட்டியும் பருப்பும் தான் உணவென ஜானகி ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். டீ குடிச்சா நல்லா இருக்கும் என்று ஹாலில் பிரசாத் சொல்வது கேட்டது. அடுத்த சில நிமிடங்களில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பிரசாத் சமையலறைக்குள் நுழைந்தான். ஒரு டீ போட்டு தரியா லதா என்று மெல்லிய குரலில் கேட்டான். லதா திடுக்கிட்டு திரும்பினாள். சரிங்க, இதோ போட்டு தந்துடுறேன், நீங்க ஹாலுக்கு போய் உட்காருங்க, நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றாள் அவசரமாக. ஆனால் பிரசாத் அங்கிருந்து நகரவில்லை. சமையலறை வாசலில் சாய்ந்து நின்று கொண்டு வேலை செய்யும் லதாவையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் லதாவின் முகத்திலும் அவளது தோற்றத்திலும் அநாகரிகமாக மேய்ந்தன. அந்த பார்வை லதாவிற்கு மிகுந்த அசௌகரியத்தை தந்தது. அவளது கைகள் நடுங்கின. லதா என்று அவன் மெல்ல அழைத்தான். லதா திரும்பாமல் டீ ரெடி ஆகிடுச்சிங்க என்றாள். பிரசாத் அவளுக்கு மிக அருகில் வந்தான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குலதா. இவ்வளவு அழகான முகம், இவ்வளவு இளமை, இதையெல்லாம் ஏன் இப்படி வெள்ளை சேலைக்குள்ளேயும் அடுப்பு புகைக்குள்ளேயும் ஒளிச்சு வச்சிருக்க? உனக்குன்னு ஆசைகள் இருக்காதா? இந்த தண்டனை உனக்கு தேவையா? லதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன பேசுறீங்க? நீங்க வெளியில போங்க என்று குரல் தழுதழுக்க சொன்னாள். பிரசாத் இன்னும் ஒரு அடி முன்னால் வந்தான். யாரும் உன்னை மதிக்காத இந்த வீட்டில் நீ ஏன் கஷ்டப்படணும்? நான் உனக்கு துணையா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். நம்ம 2 பேருக்கும் இடையில இது ஒரு ரகசியமா இருக்கட்டுமே என்று கூறி அவளது கையை பிடிக்க முயன்றான். லதாவிற்கு அருவருப்பாக இருந்தது. கத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் கத்தினால் இந்த வீடே அவள் மேல் பழி போடும் என்பதும், நீதான் அவனை வளைத்து போட்டாய் என்று அத்தை ஜானகி ஏசுவார் என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. தன் அசிங்கமான எண்ணங்களை ஆறுதல் என்கிற போர்வையில் அவன் மூடி மறைக்க முயன்றதை நினைத்து லதா உள்ளுக்குள் குமுறினாள். தன் கணவனின் தங்கையையே திருமணம் செய்திருக்கும் ஒருவன் அதே வீட்டில் ஒரு பெண்ணிடம் இப்படி அநாகரிகமாக நடப்பதா? அவள் பின்வாங்க முயல அவன் விடாமல் நெருங்கினான். லதாவின் கண்கள் நீரை சொரிந்தன. அந்த சிறிய சமையலறை அவளுக்கு ஒரு கூண்டாக மாறியது. அப்போதுதான் வாசலில் ஒரு கனமான நிழல் விழுந்தது. பிரசாத் லதாவின் நெருங்கி வந்து அவளது கையை பிடிக்க முயன்ற அந்த வினாடி சமையலறை வாசலில் ஒரு இடி முழக்கம் கேட்டது. இங்கே என்ன நடக்கிறது? தேவா அங்கே நின்றிருந்தான். அவனது கண்கள் சிவந்து கோபத்தில் தாடை நரம்புகள் துடித்தன. பிரசாத் பதற்றத்தில் அப்படியே பின்வாங்கி கைகளை மறைத்து கொண்டான். திருடன் கையும் களவுமாக பிடிபட்டது போல அவனது முகம் வெளுத்து போனது. அது தேவா. ஒண்ணுமில்லை, டீ கேட்டேனாதான் என்று பிரசாத் மழுப்பினான். டீ கேட்டால் ஹாலில் உட்கார வேண்டியது தானே? சமையலறைக்குள் வந்து அண்ணியிடம் இவ்வளவு நெருக்கமாக நின்று என்ன பேசி கொண்டிருக்கிறீர்கள்? அத்தனை பேச்சும் என் காதில் விழுந்தது என்று தேவா அதிகாரமாக கத்தினான். தேவாவின் ஆவேசத்தை பார்த்த பிரசாத், சும்மா பேச்சுக்குத்தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காத என்று முணுமுணுத்தபடி அங்கிருந்து ஓட்டம் எடுத்தான். பிரசாத் சென்றதும் சமையலறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. லதா அப்படியே சுவரோரம் சாய்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. தேவா மெல்ல அவள் அருகே வந்தான். ஏன் அண்ணி மௌனமாக இருக்கிறீர்கள்? அவன் அவ்வளவு அசிங்கமாக பேசியும் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. அங்கேயே அவன் கன்னத்தில் ஒரு அறை கொடுத்திருக்க வேண்டாமா? ஏன் இந்த பயம் என்று ஆதுரமும் ஆத்திரமும் கலந்த குரலில் கேட்டான். லதா கண்களை துடைத்து கொண்டு ஏறிட்டாள். யாரை அடிக்க சொல்கிறாய் தேவா? அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளை. நான் கத்தினால் அத்தை என் மேல்தான் பழி போடுவார். என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவார். எனக்கு என் அண்ணன் வீடு இருக்கிறது. ஆனால் அங்கே என் அண்ணனே வறுமையில் வாடுகிறான். என் பாரத்தை அவன் மேல் சுமத்த எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வீட்டை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை தேவா. அதனால் தான் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறேன் என்று குமுறி தீர்த்தாள். லதாவின் வார்த்தைகள் தேவாவின் இதயத்தை ஈட்டியாய் தைத்தன. அப்போதுதான் அவனது பார்வை மேடையில் இருந்த லதாவின் தட்டின் மேல் விழுந்தது. அதில் 2 காய்ந்த ரொட்டிகளும் ஆறிப்போன கொஞ்சம் பருப்பும் இருந்தது. வீடே பிரியாணி மனத்தில் மிதந்து கொண்டிருக்க தன் அண்ணி மட்டும் இப்படி ஒரு உணவை உண்பதா? இதைதான் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான் தேவா.
அவனது குரல் தழுதழுத்தது. ஆமாம் தேவா, அத்தை இதுதான் எனக்கு சரி என்று சொல்கிறார். தேவாவிற்கு தன் அண்ணன் விஜய் ஞாபகம் வந்தது. விஜய் இருந்தபோது லதாவை ஒரு பூவை போல தாங்கினான். அவன் இல்லாத சில மாதங்களிலேயே அவளை ஒரு அடிமையைப் போலவும் அனாதையைப் போலவும் இந்த வீடு நடத்துவதை நினைத்து அவன் வேதனைப்பட்டான். இனி இப்படி நடக்க விடமாட்டேன் அண்ணி என்று மனதிற்குள் உறுதி பூண்டான் தேவா. அவனது பார்வையில் அதுவரை இருந்த தம்பி என்ற பாவம் மறைந்து ஒரு பாதுகாவலன் என்ற உறுதி பிறந்தது. சமையலறை சம்பவத்திற்கு பிறகு தேவாவின் அணுகுமுறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிந்தது. அதுவரை வீட்டில் ஒரு ஓரமாக தன் வேலை உண்டு தான் உண்டு என்றிருந்த தேவா இப்போது லதாவின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க தொடங்கினான். லதா சமையலறையில் வியர்க்க விறுவிறுக்க வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு தெரியாமல் ஒரு மின்விசிறியை அங்கே கொண்டு வந்து வைத்தான். அத்தை ஜானகி இல்லாத நேரம் பார்த்து நல்ல உணவுகளையும் பழங்களையும் லதாவின் அறைக்கு ரகசியமாக கொண்டு வந்து சேர்த்தான். இதையெல்லாம் ஏன் செய்கிறாய் தேவா? அத்தை பார்த்தால் சண்டை வரும் என்று லதா பதறுவாள். யார் பார்த்தால் எனக்கென்ன அண்ணி, நீங்கள் இந்த வீட்டின் மருமகள், வேலைக்காரி இல்லை. உங்களை இப்படி பார்ப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு நகர்ந்து விடுவான். லதாவிற்கு பழைய நினைவுகள் நிழலாடின. விஜய் உயிரோடு இருந்தபோது தேவா ஒரு துருதுருப்பான வாலிபனாக இருந்தான். எப்போதும் கிரிக்கெட் ஆடுவது, நண்பர்களுடன் சுற்றுவது என ஊர் சுற்றி கொண்டிருப்பான். விஜய் அவனை சத்தம் போடும் போதெல்லாம் லதா தான் அவனுக்கு பாதுகாப்பாக இருப்பாள். விஜய் விடுங்கள், அவன் இன்னும் சின்ன பையன், அவனுக்கு விளையாடும் வயது இதுதான், போக போக அவனே பொறுப்பாக மாறிவிடுவான் என்று லதா பரிந்து பேசும்போது தேவா அவள் பின்னால் ஒளிந்து கொண்டு விஜயை பார்த்து சீண்டுவான். பார்த்தாயா அண்ணா, எனக்கு பரிந்து பேச அண்ணி இருக்கிறாள் என்று அவன் கிண்டல் செய்த அந்த தருணங்கள் இப்போது கனவாக தெரிந்தன. அன்று லதாவிற்கு தம்பியாக தெரிந்த தேவா இன்று அவளுக்கு ஒரு பாதுகாப்பான அரணாக மாறிக்கொண்டிருந்தான். ஆனால் லதாவின் மனதில் அவன் என்றும் அந்த சின்ன தம்பியாகவே இருந்தான். அவனது இந்த அதீத அக்கறை அவளுக்கு ஒருவித நிம்மதியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மெல்லிய அச்சத்தையும் ஏற்படுத்தியது. தேவா இப்போது தன் நேரத்தை அதிக அளவில் வீட்டிலேயே செலவிட தொடங்கினான். லதா தண்ணீர் குடம் தூக்கினாள். ஓடி சென்று வாங்குவது, அவளுக்கு தேவையான பொருட்களை கடையில் இருந்து வாங்கி வருவது என அவளை சுற்றியே அவனது உலகம் இயங்கியது. ஒரு நாள் லதா தன் அறையில் பழைய புகைப்படங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது தேவா அங்கே வந்தான். லதாவின் கையில் இருந்த அவளது பழைய வண்ண புகைப்படத்தை பார்த்தான். அதில் அவள் பட்டு சேலையில் சிரித்து கொண்டிருந்தாள். அண்ணி, நீங்கள் மீண்டும் இப்படி சிரிக்க வேண்டும் என்றான் தேவா. லதா ஒரு பெருமூச்சுடன், அந்த லதா அன்றே இறந்து விட்டாள் தேவா, இப்போது இருப்பவள் வெறும் உடல் மட்டும்தான் என்றாள். இல்லை அண்ணி, காலம் மாறும், உங்களை இந்த நரகத்திலிருந்து நான் மீட்டெடுப்பேன் என்று தேவா உறுதியாக சொன்னபோது அவனது கண்களில் இருந்த தீவிரம் லதாவை நிலைகுலைய செய்தது. அந்த தீவிரத்தில் ஒரு தம்பியின் பாசத்தை தாண்டி வேறொன்று இருப்பதாக லதாவிற்கு தோன்றியது. ஆனால் அதை தன் மனதிற்குள் கூட நினைக்க அவள் அஞ்சினாள். அன்று மதியம் வீடே ஒரு மயான அமைதியில் இருந்தது. தேவா வேலை நிமித்தமாக வெளியே சென்றிருந்தான். லதா தன் அறையில் அமர்ந்து பழைய நினைவுகளுடன் போராடி கொண்டிருந்தாள். திடீரென்று கதவு பலமாக திறக்கப்பட ஜானகி ஒரு புயலை போல உள்ளே நுழைந்தார். அவரது முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. கண்கள் நெருப்பை கக்கின. லதா பதறிப்போய் எழுந்தாள். என்ன ஆச்சு அத்தை, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க? ஜானகி அவள் அருகே வந்து ஓங்கி ஒரு அறை கொடுக்காத குறையாக விரலை நீட்டி சத்தமிட்டார். இன்னும் என்னடி நாடகம் ஆடுற? என் ஒரு மகனைத்தான் தின்று தீர்த்தாய், அவனோடு உன் ராசி முடிந்தது என்று நினைத்தேன். இப்போது அடுத்தவனையும் வளைத்து போட பார்க்கிறாயா? என் குடும்பத்தையே நிர்மூலமாக்க பார்க்கிறாயா என்று கத்தினார். லதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அத்தை, என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல என்று திகைத்து நின்றாள். புரியலையா? எல்லாம் புரியும். தேவா இப்போது அவனது அப்பாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். உன்னைத்தான் அவன் திருமணம் செய்து கொள்வானாம். நீ இல்லை என்றால் அவனுக்கு வாழ்க்கையே வேண்டாமாம். என்னடி மாயம் செய்தாய் என் மகனுக்கு? அவன் உன்னை அண்ணியாக பார்த்தான். நீ என்னென்ன வலை வீசி அவனை உன் பக்கம் இழுத்தாய் என்று ஜானகி அருவருப்பாக பேசினார். அந்த வார்த்தைகள் லதாவின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவளுக்கு தலை சுற்றியது. தேவா தன்னை திருமணம் செய்ய போகிறானா? தன் கணவனின் தம்பி, தான் தம்பியாக பார்த்த ஒருவன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அத்தை, சத்தியமா எனக்கு இது தெரியாது. தேவா என்னிடம் எதையும் சொல்லவில்லை. நான் அவனை தம்பியாகத்தான் பார்க்கிறேன் என்று லதா கதறினாள். உன் பேச்சை யார் நம்புவார்? அவன் ஒற்றை காலில் நிற்கிறான். நீ இந்த வீட்டில் ஒரு விதவையாக இருந்தால் உனக்கு மரியாதை கிடைக்காது. உன்னை திருமணம் செய்து கொண்டு உனக்கு ஒரு அந்தஸ்து கொடுப்பேன் என்று அவன் பிடிவாதம் பிடிக்கிறான். இது உன் திட்டம் தானே? என் மகன் சொத்துக்களை அடைய நீ போடும் நாடகம் தானே இது என்று ஜானகி அவளை மேலும் காயப்படுத்தினார். லதா அப்படியே தரையில் அமர்ந்தாள். அவளது இதயம் பலமாக
இதயமாக துடித்தது. தேவாவின் அந்த அதிகப்படியான அக்கறை ரகசியமாக உணவு கொண்டு வந்தது, அவளுக்காக பரிந்து பேசியது, இவை அனைத்தும் இப்போது வேறொரு கோணத்தில் அவளுக்கு தெரிந்தன. தேவா, நீ ஏன் இப்படி செய்தாய்? என்னை பாதுகாக்க நினைத்த நீ இப்போது என்னை இன்னும் பெரிய படுகொலியில் தள்ளிவிட்டாயே என்று மனதிற்குள் குமுறினாள் லதா. ஜானகி அங்கிருந்து போகும்போது ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இதோ பார், தேவா ஆசைப்பட்டாலும் நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். என் மகன் வாழ்க்கையை உன்னை போன்ற ஒரு ராசி இல்லாதவளிடம் ஒப்படைக்க எனக்கு விருப்பமில்லை. கதவு பலமாக சாத்தப்பட்டது. லதா அந்த இருண்ட அறையில் தனியாக விடப்பட்டாள். தான் நேசித்த விஜயின் தம்பி இப்போது தனக்கு கணவனாக மாறப்போகிறான் என்ற உண்மையை அவளது மனதால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அத்தை ஜானகி வெளியேறிய அடுத்த சில நிமிடங்களில் தேவா வீட்டிற்குள் நுழைந்தான். அவனது முகம் ஏதோ ஒரு பெரும் பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற நிம்மதியை கொண்டிருந்தது. ஆனால் லதா ஒரு எரிமலையைப் போல காத்து கொண்டிருந்தாள். தேவா தன் அறைக்குள் நுழைய போகும்போது லதா அவனை வழிமறித்தாள். அவளது கண்கள் சிவந்து நீர் கோர்த்து நின்றன. என்ன தேவா இதெல்லாம்? என்ன விளையாட்டு விளையாடுகிறாய் என்று லதா ஆவேசமாக கேட்டாள். தேவா அவளை பார்த்தான். அவனது கண்கள் கலங்கினாலும் அதில் ஒரு உறுதி தெரிந்தது. எதை பற்றி சொல்கிறீர்கள் அண்ணி என்று மெல்ல கேட்டான். அண்ணியா? இந்த வாயால் இனி என்னை அப்படி அழைக்காதே. நீ என்னை மணமுடிக்கப் போவதாக அத்தை சொன்னார். நீ என் தம்பி போன்றவன் தேவா. உனக்கு நான் சோறு ஊட்டி இருக்கிறேன். உனக்காக உன் அண்ணனிடம் பரிந்து பேசியிருக்கிறேன். ஒரு தம்பியாக உன்னை நினைத்த இந்த மனதில் இன்று நஞ்சை கலந்து விட்டாயே. உனக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்தது என்று விம்மி விம்மி அழுதாள் லதா. தேவா அமைதியாக நின்றான். லதாவின் அழுகை குறைந்ததும் அவன் நிதானமாக பேசத் தொடங்கினான். லதா, நான் உங்களை ஒரு தம்பியாக நேசித்தது உண்மைதான். ஆனால் இந்த வீட்டில் கடந்த சில மாதங்களாக நீங்கள் அனுபவிக்கும் நரகத்தை என்னால் வேடிக்கை பார்க்க முடியவில்லை. என் அண்ணன் உங்களை ஒரு ராணியாக வைத்திருந்தார். ஆனால் இன்று அவர் இல்லாததால் நீங்கள் ஒரு அடிமையை விட மோசமாக நடத்தப்படுகிறீர்கள். அந்த பிரசாத் போன்ற கழுகுகளின் பார்வை உங்கள் மேல் விழுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த சமூகம் ஒரு விதவையை எப்படி பார்க்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா? என் பெயரை உங்களுக்கு கொடுத்தால் மட்டுமே நீங்கள் இந்த வீட்டில் நிமிர்ந்து வாழ முடியும். நான் உங்களை அனாதையாக விட விரும்பவில்லை என்றான் ஆவேசமாக. அதற்கு உன் வாழ்க்கையை ஏன் பலி கொடுக்கிறாய்? நீ இளையவன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டாமா? என்னை விட்டு விடு தேவா. நான் எங்காவது சென்று பிழைத்துக் கொள்கிறேன் என்று லதா கெஞ்சினாள். அப்போது அங்கே ராஜசேகர் வந்தார். அவர் லதாவின் தலையில் கை வைத்து ஆறுதல் சொன்னார். லதா, தேவாவின் முடிவு எனக்கு முதலில் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அவன் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. நானும் ஜானகியும் இன்னும் எத்தனை காலம் இருப்போம் என்று தெரியாது. நாங்கள் போன பிறகு உன்னை யார் கவனிப்பார்கள்? பிரசாத் போன்றவர்களிடமிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார்கள்? தேவாவை நீ திருமணம் செய்து கொண்டால் நீ இந்த வீட்டின் அதிகாரப்பூர்வமான மகளாக மருமகளாக என்றென்றும் இருக்கலாம். உன் எதிர்காலத்திற்கு இதுதான் பாதுகாப்பு லதா. இதை மறுக்காதே என்று வற்புறுத்தினார். லதா திகைத்து நின்றாள். ஒரு பக்கம் தன் கணவனின் தம்பி, மறுபக்கம் தன் எதிர்காலம் குறித்த பயம். அத்தை ஜானகி தன்னை ஒரு மாயக்காரியாக பார்க்க தொடங்கிவிட்ட நிலையில் இந்த திருமணம் நடந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவா அவள் அருகே வந்து, லதா, நான் விஜயின் இடத்தை பறிக்க நினைக்கவில்லை. ஆனால் விஜயின் இடத்தை வேறு யாரோ ஒருவன் வந்து சிதைப்பதை தடுக்கவே நினைக்கிறேன். தயவு செய்து சம்மதியுங்கள் என்றான். லதாவிற்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அவள் விஜயின் புகைப்படத்தை பார்த்தாள். அந்த புகைப்படம் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. சூழ்நிலைகள் அவளை ஒரு இக்கட்டான முடிவை நோக்கி தள்ளி கொண்டிருந்தன. லதாவிற்கு வேறு வழிகள் தென்படவில்லை. தன் அண்ணன் வீட்டில் இருக்கும் வறுமை, வெளியே இருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் பிரசாத் போன்றவர்களின் வக்கிரமான பார்வை, இவை அனைத்தும் அவளை ஒரு சுவரோரம் தள்ளின. இறுதியில் கனத்த இதயத்துடன் அந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள். ஆனால் திருமணத்திற்கு முன்னதாக தேவாவை தனியாக அழைத்து பேசினாள். அவளது கண்கள் வறண்டு போயிருந்தன. தேவா, நான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள். இது ஒரு சமூக பாதுகாப்பிற்காக எடுக்கப்படும் முடிவு மட்டுமே. உன் பெயருக்காக மட்டுமே நான் சம்மதிக்கிறேன். என் மனதில் இருக்கும் விஜயின் இடத்தை உன்னால் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாராலும் நிரப்ப முடியாது. என் உடலால் நான் உனக்கு மனைவியாக மாறலாம். ஆனால் என் ஆன்மா என்றும் விஜயுடன் தான் இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டால் மட்டும் இந்த திருமணத்தை நடத்து என்று தீர்க்கமாக சொன்னாள். தேவா ஒரு கணம் மௌனமாக இருந்தான். அவனது இதயத்தில் ஒரு வலி ஏற்பட்டாலும், சரி லதா, உங்கள் விருப்பப்படியே இருக்கட்டும் என்று வாக்களித்தான். திருமண நாள் வந்தது. வீடு முழுவதும் உறவினர்கள் கூடியிருந்தனர். ஆனால் ஒரு திருமணத்திற்குரிய கொண்டாட்டமோ மங்கள இசையோ அங்கே மகிழ்ச்சியை தரவில்லை. ஜானகி ஒரு மூலையில் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தார். உறவினர்களின் முணுமுணுப்பு லதாவின் காதுகளில் விஷமாக பாய்ந்தது. அண்ணன் செத்து ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தம்பியை வளர்ச்சி போட்டுட்டா பாரு என்று ஒருத்தி சொல்ல, என்ன
இருந்தாலும் இது ஒரு தர்ம சங்கடமான காரியம்தான் என்று இன்னொருத்தி பதிலளித்தாள். லதாவின் அறைக்குள் பட்டு சேலைகளும் நகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவள் அவற்றை தொடக்கூட இல்லை. அவள்தான் அணிந்திருந்த அதே பழைய வெள்ளை நிற பருத்தி சேலையிலேயே மணமேடைக்கு வர துணிந்தாள். என்னடி இது, கல்யாண பொண்ணு பட்டு சேலை கட்ட வேண்டாமா என்று ஜானகி கத்தினார். இல்லை அத்தே, நான் விஜயின் நினைவாகவே இருக்க விரும்புகிறேன். இந்த திருமணம் ஒரு ஒப்பந்தம்தான், இதற்கு பட்டு எதற்கு என்று வைராக்கியத்துடன் கூறிவிட்டாள். மணமேடையில் தேவா அமர்ந்திருந்தான். லதா அவன் அருகில் வந்து அமர்ந்த போது அந்த இடமே ஒரு மயான அமைதியில் மூழ்கியது. மந்திரங்கள் ஓதப்பட்டன. அக்னியை சுற்றி வரவேண்டிய நேரம் வந்தது. தேவா லதாவின் கையை பற்றி எழ முயன்றான். லதா அவனது கையை தொட்டபோது ஒரு மின்னல் தாக்கியது போல உணர்ந்தாள். இது தன் மைத்துனன், தனக்கு தம்பி போன்றவன். இன்று அவனுடன் 7 அடிகள் நடக்க வேண்டுமா? விஜயுடன் நடந்த அந்த 7 அடிகள் அவளது கண்முன்னே நிழலாடின. ஒவ்வொரு அடியும் அவளுக்கு ஒரு முள் படுக்கையில் நடப்பது போல இருந்தது. இறுதியாக தேவா குங்குமத்தை எடுத்து லதாவின் நெற்றியில் வைத்தான். அதுவரை அடக்கி வைத்திருந்த அவளது அணை உடைந்தது. கண்கள் அருவி என கொட்டின. அந்த குங்குமம் அவளது நெற்றியில் சிவப்பாக படர்ந்த போது அவள் தன் அடையாளத்தை மீண்டும் ஒரு முறை இழப்பதாக உணர்ந்தாள். திருமணம் முடிந்தது. ஆனால் லதாவிற்கு அது ஒரு மகிழ்ச்சியான தொடக்கமல்ல, ஒரு புதிய போராட்டத்தின் முதல் நாள். திருமண சடங்குகள் முடிந்து உறவினர்களின் ஏளன பேச்சுகளும் ஜானகியின் குத்தலான பார்வைகளுக்கும் இடையே அந்த இரவு வந்து சேர்ந்தது. லதா மெல்ல தன் அறைக்குள் நுழைந்தாள். அந்த அறை அவளுக்கு அந்நியமாக தெரிந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு பொருளும் விஜயை நினைவுபடுத்தியது. சிறிது நேரத்தில் தேவா அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டான். அவன் உள்ளே வந்த அந்த நொடி லதாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அவள் கட்டிலின் ஒரு ஓரத்தில் சுருங்கி போய் அமர்ந்திருந்தாள். தேவா மெல்ல அவள் அருகே வந்து அமர்ந்தான். அவனது கை லதாவின் தோலை தொட முயன்ற போது அவள் மின்சாரம் தாக்கியவள் போல துள்ளி குதித்து விலகி சென்றாள். தேவா, வேண்டாம், என்னை தொடாதே என்று லதா அலறினாள். அவளது குரலில் அச்சமும் ஆத்திரமும் கலந்திருந்தது. தேவா திகைத்து போனான். லதா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று லதா இடைமறித்தாள். இந்த திருமணம் ஏன் நடந்தது என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது வெறும் ஒரு பாதுகாப்பு மட்டும்தான். உன்னை என் கணவனாக ஏற்க என்னால் ஒருபோதும் முடியாது. நீ என் தம்பி, என் மைத்துனன். அந்த இடத்தை விட்டு உன்னை என்னால் நகர்த்த முடியாது. உனக்கு தேவைகள் இருந்தால் நீ தாராளமாக இன்னொரு திருமணம் செய்து கொள். அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதே என்று மூச்சிறைக்க கூறிவிட்டு விம்மி அழுதாள். தேவாவின் முகம் வேதனையில் சுருங்கியது. அவன் லதாவை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த திருமணத்தை செய்யவில்லை. லதா, என்னை அவ்வளவு கேவலமானவனாகவா நினைத்து விட்டீர்கள்? நான் உங்கள் உடலுக்காக உங்களை மனம் முடிக்கவில்லை. இந்த வீட்டில் நீங்கள் படும் அவமானத்தை பார்க்க முடியாமல் தான் உங்கள் கையை பிடித்தேன். நான் உங்களை மதிக்கிறேன், ஒருபோதும் வற்புறுத்த மாட்டேன். நீங்கள் என்னை ஒரு கணவனாக ஏற்கும் வரை அல்லது நீங்கள் தயாராகும் வரை நான் காத்திருப்பேன். இது என் சத்தியம் என்றான் நிதானமான குரலில். அவன் பேசிய வார்த்தைகளில் இருந்த உண்மை லதாவை சற்று அமைதிப்படுத்தியது. தேவா மெல்ல எழுந்து சென்று மூலையில் இருந்த ஒரு தலையணையையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டான். நீங்கள் பயப்படாமல் கட்டிலில் படுத்துக் கொள்ளுங்கள், நான் சோபாவில் படுத்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் நகர்ந்தான். விளக்குகள் அணைக்கப்பட்டன. அறைக்குள் இருள் சூழ்ந்தது. லதா அலமாரியில் மறைத்து வைத்திருந்த விஜயின் புகைப்படத்தை வெளியே எடுத்தாள். அந்த இருட்டிலும் விஜயின் முகம் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. விஜய், என்னை மன்னிச்சிடுங்க, வேற வழி இல்லாம தான் இந்த தாலியை ஏத்திக்கிட்டேன். ஆனா என் மனசுல எப்பவும் நீங்க மட்டும்தான் இருப்பீங்க என்று அழுது கொண்டே அந்த புகைப்படத்தை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். சோபாவில் படுத்திருந்த தேவாவிற்கு லதாவின் விம்மல் சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. அவனது இதயமும் கனமாக இருந்தது. ஒரு பக்கம் தன் அண்ணனின் நினைவு, மறுபக்கம் தான் நேசிக்கும் பெண்ணின் துயரம். காலம் எப்போதாவது தங்களுக்குள் இருக்கும் இந்த திரையை விளக்குமா என்று யோசித்தபடியே அவன் உறக்கமின்றி தவித்தான். இறுதியில் அழுது ஓய்ந்த லதா புகைப்படத்தை கட்டியபடியே உறங்கி போனாள். திருமணம் முடிந்து சில வாரங்கள் ஓடிவிட்டன. தேவா இதுவரை லதாவின் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ததில்லை. ஆனால் லதா தன்னை ஒரு இருண்ட அறைக்குள் சிறை வைத்துக் கொண்டிருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் எப்போதும் அந்த பழைய வெள்ளை சேலையிலேயே இருப்பது, உணவின்றி வாடுவது, எல்லாவற்றிற்கும் மேலாக விஜயின் புகைப்படத்திடம் மணிக்கணக்காக பேசுவது தேவாவின் பொறுமையை சோதித்தது. அன்று இரவு தேவா அறைக்குள் வந்தபோது லதா வழக்கம் போல விஜயின் புகைப்படத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்தாள். விஜய், ஏன் என்னை விட்டு சென்றீர்கள்? இங்கே யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை என்று அவள் அழுது கொண்டிருந்தாள். தேவாவிற்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. அவன் வேகமாய் வந்து லதாவின் கையில் இருந்த புகைப்படத்தை பிடுங்கினான். லதா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தேவா, என்ன செய்கிறாய்? புகைப்படத்தை கொடு என்று அவள் கத்தினாள். முடியாது லதா, இதோ பார், அந்த விமான விபத்தில் சிக்கியவர்கள் யாரும் மீண்டு வரப்போவதில்லை.
விஜய் அண்ணன் இப்போது இல்லை என்பதுதான் உண்மை. நீ ஒரு உயிரற்ற புகைப்படத்திடம் பேசிக்கொண்டு உன் வாழ்க்கையை சிதைத்துக் கொள்வதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. உனக்கும் ஆசைகள் உண்டு, வாழ உரிமையுண்டு என்று ஆவேசமாக கூறிவிட்டு அந்த புகைப்படத்தை அலமாரியின் லாக்கரில் வைத்து பூட்டினான். தேவா, இது அநீதி. என் நினைவுகளை உன்னால் பூட்ட முடியாது என்று லதா அவனை தள்ள முயன்றாள். ஆனால் தேவா அசையவில்லை. அவன் ஒரு பட்டு சேலையையும் வளையல்களையும் எடுத்து வந்து லதாவிடம் நீட்டினான். போதும் இந்த வெள்ளை சீலை நாடகம். இன்று இரவு நீ எனக்காக தயாராக வேண்டும். இந்த சேலையை உடுத்திக்கொள். இன்று முதல் நீ விஜயின் விதவை அல்ல, என் மனைவி என்று அதிகாரமான குரலில் சொன்னான். லதா மறுத்தாள், அழுதாள், போராடினாள். வேண்டாம் தேவா, என்னை விட்டு விடு என்று அவள் பின்வாங்கினாள். ஆனால் தேவாவின் பிடிவாதம் அன்று உச்சத்தில் இருந்தது. உன்னை பாதுகாப்பதற்காக மட்டுமே நான் தாலி கட்டவில்லை லதா, உன்னோடு வாழவும் தான் என்று கூறி அவளை நெருங்கினான். அவளது மென்மையான கரங்களை அவனது வலிமையான கைகள் பற்றின. லதா எவ்வளவோ போராடியும் தேவாவின் உடல் வலிமைக்கு முன்னால் அவளது எதிர்ப்பு பலிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவளது போராட்டங்கள் ஓய்ந்தன. தேவாவின் அணைப்பிற்குள் அவள் ஒரு சிறைப்பட்ட பறவையைப் போல அடங்க வேண்டியதாயிற்று. அன்று இரவு லதாவின் விருப்பத்திற்கும் மீறி தேவா தனது கணவன் என்கிற உரிமையை நிலைநாட்டினான். அந்த அறையில் நிலவிய மௌனம் லதாவின் கண்ணீரால் நனைந்தது. தேவா தான் செய்தது சரியா தவறா என்கிற குழப்பத்தில் இருந்தாலும் லதாவை தன் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற தீவிரத்தில் இருந்தான். லதாவுக்கு அந்த இரவு ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கமாக அமைந்தது. ஆனால் அவளது மனமோ இன்னும் அந்த லாக்கரில் பூட்டப்பட்ட புகைப்படத்தையே சுற்றி கொண்டிருந்தது. காலம் ஒரு சிறந்த மருத்துவர் என்பார்கள். அது ஆறாத காயங்களையும் மெல்ல ஆற்றிவிடும் வல்லமை கொண்டது. அந்த இரவு லதாவிற்கு ஒரு கசப்பான அனுபவமாக தோன்றினாலும் அதற்கு பிறகு தேவா நடந்து கொண்ட விதம் அவளை வியப்பில் ஆழ்த்தியது. அவன் அவளை வற்புறுத்தியதற்காக மறுநாளே மன்னிப்பு கேட்டான். ஆனால் அவளது பாதுகாப்பிலும் மகிழ்ச்சியிலும் முன்னை விட அதிக அக்கறை காட்டினான். லதாவின் பிடிவாதமும் மெல்ல தளரத் தொடங்கியது. தேவாவின் கண்களில் இருந்த உண்மையான காதலை அவளால் புறக்கணிக்க முடியவில்லை. சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு லதாவின் உடலில் சில மாற்றங்கள் தெரிந்தன. பரிசோதனை செய்ததில் லதா கர்ப்பமாக இருப்பது உறுதியானது. இந்த செய்தி அந்த வீட்டையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஜானகியின் முகத்தில் இருந்த கடுகடுப்பு மறைந்து ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. வாரிசு வந்துவிட்டது என்கிற மகிழ்ச்சி அவரை மாற்றியது. லதாவிற்கு இது ஒரு விசித்திரமான உணர்வு. விஜயுடன் 2 ஆண்டுகள் வாழ்ந்தும் எனக்கு கிடைக்காத தாய்மை தேவாவுடன் வாழ்ந்த குறுகிய காலத்தில் கிடைத்திருக்கிறதே என்று அவள் எண்ணி நெகிழ்ந்தாள். இது ஏதோ ஒரு தெய்வீக திட்டம் போல அவளுக்கு தோன்றியது. தேவா அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். அவள் தரையில் கால் வைக்க கூட அவன் அனுமதிக்கவில்லை. லதா, உனக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்று சொல், நான் இப்போதே வாங்கி வருகிறேன் என்று அவன் ஒரு குழந்தையைப் போல அவளை சுற்றி சுற்றி வந்தான். அவனது இந்த அதீத அன்பால் லதாவின் மனதில் இருந்த விஜயின் நினைவுகள் மெல்ல ஒரு ஓரத்திற்கு நகர்ந்து தேவாவிற்கான இடம் உருவாக தொடங்கியது. 9 மாதங்கள் ஒரு தவத்தை போலவே கடந்தன. அந்த மங்களமான நாளில் லதாவிற்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் கண்கள் அப்படியே விஜயை போலவும் சிரிப்பு தேவாவை போலவும் இருந்ததாக ஜானகி நெகிழ்ந்து சொன்னார். குழந்தைக்கு சிண்டு என்று பெயரிட்டனர். சிண்டுவின் வருகை லதாவின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மறுபிறப்பாக அமைந்தது. அதுவரை சோகத்தின் நிழலில் வாழ்ந்த அவள் இப்போது தன் மகனுக்காகவும் அவளது வாழ்வை அழகாக்கிய தேவாவிற்காகவும் வாழத் தொடங்கினாள். தேவா தன் மகனை தூக்கி கொண்டு வீடெங்கும் நடப்பதையும் அவனுடன் விளையாடுவதையும் பார்க்கும்போது லதாவிற்கு தன் வாழ்க்கை முழுமையடைந்ததாக தோன்றியது. விஜய், நீங்கள் ஆசைப்பட்டது போல உங்கள் தம்பி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து விட்டான் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதி என்பது அவளுக்கு தெரியாது. காலம் அதன் சக்கரத்தில் மிக வேகமாக சுழன்றது. கடந்த 2 ஆண்டுகளில் லதாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறி இருந்தது. கண்ணீரும் கவலையுமாக இருந்த அந்த அறைகளில் இப்போது மழலையின் சிரிப்பு சத்தம் ரிங்காரமிட்டு கொண்டிருந்தது. சிண்டுவிற்கு இப்போது 1 வயது. சிண்டு பிறந்த பிறகு தேவா லதாவை ஒரு மகாராணியைப் போல நடத்தினான். அவளது சின்ன சின்ன தேவைகளை கூட அவன் முன்கூட்டியே அறிந்து செய்வான். லதா, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், அதுதான் எனக்கு பெரிய சொத்து என்று அவன் சொல்லும் போதெல்லாம் லதாவின் மனதில் அவன் மீதான காதல் ஆழமாக வேர்விட தொடங்கியது. ஒரு காலத்தில் மைத்துனன் என்று பார்த்த அதே கண்களால் இன்று தன் வாழ்வை மீட்டெடுத்த கணவனாக தேவாவை பார்க்க தொடங்கினாள். அன்று சிண்டுவின் முதல் பிறந்த நாள். வீடு முழுவதும் வண்ண விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
ஜானகியும் ராஜசேகரும் பேரன் பிறந்தநாள் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தனர். லதா அன்று ஒரு அழகான சிவப்பு நிற பட்டு சேலையில் ஜொலித்தாள். நீண்ட காலத்திற்கு பிறகு அவள் முகத்தில் அத்தனை பிரகாசம். தேவா அவள் அருகே வந்து மெல்ல சொன்னான், இன்று நீ மிக அழகாக இருக்கிறாய் லதா. உன்னை இப்படி பார்க்கத்தான் நான் இத்தனை காலம் தவம் இருந்தேன். லதா வெட்கத்துடன் தலை குனிந்தாள். விஜயின் நினைவுகள் இப்போது ஒரு பாரமாக இல்லாமல் அவளது கடந்த காலத்தின் இனிமையான பக்கங்களாக மட்டுமே இருந்தன. உறவினர்கள் அனைவரும் வந்திருந்தனர். பிரசாத் கூட ஒரு மூலையில் தேவாவிற்கு பயந்து அமைதியாக அமர்ந்திருந்தான். மேடையில் சிண்டுவை வைத்துக்கொண்டு கேக் வெட்ட தயாரானார்கள். சிண்டு, கேக் வெட்டலாமா என்று தேவா தன் மகனை தூக்கி கொஞ்சினான். லதா அவன் அருகில் நின்று கேக் கத்தியை பிடித்தாள். புகைப்படக்காரர்கள் கேமராக்களை தயார் செய்தனர். மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்த அந்த தருணத்தில் டிங் டாங் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பார்கள்? எல்லா உறவினர்களும் உள்ளேதான் இருக்கிறார்கள் என்று ராஜசேகர் முணுமுணுத்தபடி வாசலை நோக்கி சென்றார். லதாவும் தேவாவும் புன்னகையுடன் வாசலை பார்த்தனர். ராஜசேகர் கதவை திறந்தார். வெளியே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவர் அப்படியே சிலையாக உறைந்து நின்றார். அவரது கைகள் நடுங்கின. வாயில் இருந்து வார்த்தைகள் வரவில்லை. விஜய் என்று அவர் மெல்லிய குரலில் முணுமுணுத்தார். அந்த பெயரை கேட்டதும் லதாவின் கையில் இருந்த கேக் கத்தி நழுவி தரையில் விழுந்தது. தேவா அதிர்ச்சியில் சிண்டுவை இறக்கிவிட்டான். வீடே ஒரு நிமிடம் மயான அமைதியில் மூழ்கியது. வாசலில் நின்றிருந்த அந்த நபர் மெல்ல உள்ளே நடந்தார். அழுக்கடைந்த ஆடைகள், கலைந்த தலைமுடி, ஆனால் அதே முகம், அதே கண்கள். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் விழுந்து இறந்து விட்டதாக சொல்லப்பட்ட விஜய் இதோ உயிருடன் அவர்கள் முன்னால் நின்று கொண்டிருந்தான். லதாவிற்கு தான் காண்பது கனவா அல்லது நனவா என்று புரியவில்லை. அவளது உலகம் ஒரு நொடியில் மீண்டும் தலைகீழாக சுழன்றது. அவளது மங்களமான சிவப்பு சேலையும் நெற்றியில் தேவா வைத்த குங்குமமும் அவளையே ஏளனம் செய்வது போல தோன்றியது. விஜய் மெல்ல லதாவை பார்த்தான். அவனது கண்களில் தேடல் இருந்தது. லதா என்று அவன் அழைத்த அந்த ஒரு வார்த்தை லதாவின் இதயத்தை 2ஆக பிளந்தது. வாசல் கதவை திறந்த நாத்தனார் நந்தினியின் அலறல் சத்தம் பிறந்தநாள் விழாவின் இசையை மீறி ஒலித்தது. அவளது கைகள் நடுங்க பின்னோடு நகர்ந்து சுவரில் சாய்ந்தாள். அந்த அலறலை கேட்டு அனைவரும் வாசலை நோக்கினர். அங்கே நின்றிருந்த உருவத்தை பார்த்த லதாவின் கையில் இருந்த தட்டு நழுவி சிதறியது. அவளது கண்கள் விரிந்தன. மூச்சு காற்று நின்று போனது போல ஓர் உணர்வு. அங்கே நின்றது கனவல்ல. 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டதாக சொல்லப்பட்ட விஜய் மெல்ல தள்ளாடியபடி உள்ளே வந்தான். அவனது முகம் மெலிந்து காணப்பட்டாலும் அந்த பார்வையில் எந்த மாற்றமும் இல்லை. ஜானகி ஓடி சென்று தன் மகனை கட்டிப்பிடித்து கதறினார். ராஜசேகர் தன் மகனை தொட்டு பார்த்து இது நிஜம்தானா என்று உறுதி செய்து கொண்டார். விஜய், மகனே, இது எப்படி சாத்தியம் என்று ஜானகி தேம்பி தேம்பி அழுதார். விஜய் மெதுவான குரலில் பேச தொடங்கினான். அம்மா, அந்த விமானம் விபத்துக்குள்ளான போது நான் கடலில் குதித்து விட்டேன். கடல் அலைகள் என்னை எங்கோ அடித்து சென்றன. ஒரு மீனவ குடும்பம் என்னை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறது. ஆனால் என் தலையில் பலமான அடி பட்டதால் நான் 2.5 ஆண்டுகள் கோமா நிலையில் இருந்தேன். கடந்த வாரம்தான் எனக்கு நினைவு திரும்பியது. நினைவு வந்ததும் ஓடி வந்தேன் அம்மா என்றான். விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது கண்கள் லதாவை தேடின. கூட்டத்தின் நடுவே பட்டு சேலையில் ஜொலித்து கொண்டிருந்த லதாவை கண்டதும் அவனது முகம் மலர்ந்தது. லதா, இதோ பார், உன் பிரார்த்தனை தான் என்னை திரும்ப கொண்டு வந்திருக்கிறது. நான் வந்துவிட்டேன் லதா என்று கைகளை நீட்டினான். லதா ஒரு அடி கூட நகரவில்லை. அவளது நெற்றியில் இருந்த குங்குமமும் மேடையில் நின்றிருந்த தேவாவுக்கும் சிண்டுவுக்கும் நடுவே அவள் இருந்த நிலையும் அவளுக்கு ஒரு பெரிய முள் வேலியாக தோன்றியது. விஜய் மெல்ல மேடையை நோக்கி நடந்தான். அப்போதான் அவன் அங்கே நின்றிருந்த தேவாவையும் அவன் கையில் இருந்த குழந்தையையும் கவனித்தான். தேவா, என் தம்பி, நீ எப்படி இருக்கிறாய்? இந்த குழந்தை யாருடைய பிறந்த நாள் இது என்று புரியாமல் கேட்டான். வீடே நிசப்தமானது. யாருக்கும் பதில் சொல்ல துணிவில்லை. அண்ணன் திரும்பி வந்த மகிழ்ச்சியா அல்லது தற்போதைய சிக்கலை நினைத்து வரும் கவலையா என்று தெரியாமல் தேவா உறைந்து நின்றான். விஜய் லதாவின் அருகில் வந்து நின்றான். அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து, ஏன் அழுகிறாய் லதா? நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி உன்னை யாரும் வெள்ளை சேலையில் பார்க்க முடியாது என்று சொல்லி அவளது கையை பிடிக்க முயன்றான். ஆனால் லதா சட்டென்று பின்வாங்கினாள். அவளது கண்கள் தேவாவை பார்த்தன. தேவா தன் மகனை இறுக அணைத்து கொண்டிருந்தான். அவனது முகம் வேதனையில் துடித்தது. விஜய், நீங்கள்
என்று லதா தொடங்கினாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அவள் தன் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தாள். அதில் இப்போது தேவாவின் பெயர் ஏறியிருந்தது. கடந்த காலமும் நிகழ்காலமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட அந்த தருணத்தில் லதாவின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி நின்றது. அவளது முதல் கணவன் உயிரோடு வந்திருக்கிறான். ஆனால் அவளோ இப்போது இன்னொருவனின் மனைவி, ஒரு குழந்தையின் தாய். விஜயின் வருகை அந்த வீட்டின் மகிழ்ச்சியை அப்படியே உறைய வைத்தது. மேடையில் வண்ண விளக்குகளின் ஒளியில் ஜொலித்துக் கொண்டிருந்த லதா இப்போது பிணத்தை போல வெளுத்து நின்றாள். விஜய் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி மேடை ஏறினான். லதா, ஏன் இப்படி பார்க்கிறாய்? நான் உன் விஜய், இதோ வந்து விட்டேன் என்று ஆதூரமாக சொல்லி அவளை அணைக்க தன் கைகளை நீட்டினான் விஜய். லதா ஒரு அடி பின்வாங்கினாள். அவளது கண்கள் பயத்தில் விரிந்தன. அந்த சூழலின் கணம் அவளை அழுத்தியது. விஜய் அவளை நெருங்க முயன்ற அந்த நொடி தேவா சட்டென்று இடையில் வந்து நின்றான். சிண்டுவை ஒரு கையால் அணைத்தபடி மற்றொரு கையால் விஜயை தடுத்தான். அண்ணா, கொஞ்சம் பொறுங்கள். தேவாவின் குரல் நடுங்கியது. ஆனால் அதில் ஒரு உறுதி இருந்தது. விஜய் திகைத்தான். தேவா, என்ன செய்கிறாய்? என் மனைவியை நான் பார்க்க கூடாதா? வழிவிடு என்று தம்பியை தள்ள முயன்றான். அண்ணா, நிலைமை இப்போது வேறு. நீங்கள் இறந்து விட்டதாக செய்தி வந்தபோது இந்த வீடு லதாவை எப்படி நடத்தியது என்று உங்களுக்கு தெரியாது. அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவும் அத்தையின் வற்புறுத்தலினாலும் நான் லதாவை திருமணம் செய்து கொண்டேன். இது என் குழந்தை சிண்டு என்று உண்மையை உடைத்தான் தேவா. இந்த வார்த்தைகள் விஜயின் காதில் இடி விழுந்தது போல இருந்தது. அவனுக்கு தலை சுற்றியது. மேடையின் ஓரத்தில் இருந்த தூணை பிடித்து கொண்டான். திருமணமா? என் தம்பியை என் மனைவியை திருமணம் செய்து கொண்டானா? தேவா, இது துரோகம் இல்லையா? நான் வருவேன் என்று ஒரு நிமிடம் கூட உனக்கு தோன்றவில்லையா என்று கதறினான். ஜானகி ஓடி வந்து விஜயை தாங்கிக் கொண்டார். இல்லை விஜய், தேவா செய்தது தப்பில்லை. நீ இல்லை என்றதும் லதாவின் வாழ்க்கை நரகமானது. அவளை காப்பாற்றத்தான் தேவா இந்த முடிவை எடுத்தான் என்று விளக்க முயன்றார். விஜய் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவன் லதாவை பார்த்து கத்தினான். லதா, நீயுமா? என்னை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் என்று சொன்னாயே. இப்போது என் தம்பிக்கும் உனக்கும் ஒரு குழந்தையா? என்னால் இதை நம்ப முடியவில்லை. நீ என் மனைவி, இப்போதும் என் மனைவிதான். அவனிடம் இருந்து குழந்தையை பறித்துவிட்டு என்னோடு வா என்று லதாவின் கையை பலமாக பற்றினான். தேவா குறுக்கிட்டு லதாவின் கையை விடுவித்தான். அண்ணா, லதா இப்போது என் மனைவி. அவளது கழுத்தில் இருப்பது என் தாலி. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள் என்றான் தேவா. உன் தாலியா? அதை அறுத்து எறிந்துவிட்டு அவள் என்னோடு வருவாள். லதா, நீயே சொல், நீ யாருடைய மனைவி? எனக்கா அல்லது இவனுக்கா என்று விஜய் ஆவேசமாக கேட்டான். வீடே ஸ்தம்பித்தது. உறவினர்கள் அனைவரும் இதை பார்த்து திகைத்து நின்றனர். லதாவிற்கு தலை வெடித்துவிடும் போல இருந்தது. ஒரு பக்கம் தன் முதல் காதல், தன் நினைவுகளில் வாழ்ந்த விஜய், மறுபக்கம் தன்னை சீரழிவிலிருந்து காப்பாற்றி தனக்கு தாய்மை பேற்றை கொடுத்து ஒரு தேவதையைப் போல தாங்கும் தேவா. விஜய், எனக்கு தெரியாது, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று லதா கதறிக்கொண்டு தன் அறைக்குள் ஓடினாள். விஜயும் தேவாவும் ஒருவரை ஒருவர் வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். பாசத்திற்கும் தர்மத்திற்கும் உரிமைக்கும் இடையே அந்த வீடு ஒரு போர்க்களமாக மாறியது. அந்த இரவு அந்த வீட்டிற்கு ஒரு நீண்ட யுகமாக தெரிந்தது. வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த மௌனத்திற்குள் ஒரு பெரும் போர்க்களமே இயங்கிக் கொண்டிருந்தது. லதா தன் அறைக்குள் நிலை குலைந்து அமர்ந்திருந்தாள். ஒரு பக்கம் அவளது பழைய உலகம் விஜய், அவளது முதல் காதல், அவளது இளமை கால கனவு. அவனது வருகை ஒரு அற்புதம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மறுபக்கம் அவளது புதிய உலகம் தேவா. அவள் வீழ்ந்து கிடந்த போது அவளை தூக்கிவிட்டவன், அவளது கண்ணீரை துடைத்தவன், அவளுக்கு தாய்மை என்கிற வரத்தை கொடுத்தவன். எல்லாவற்றிற்கும் மேலாக தொட்டிலில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் சிண்டுவின் தந்தை. விஜய் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒரு காலத்தில் நினைத்தேனே என்று அவர் வந்த பிறகு ஏன் என் இதயம் இவ்வளவு பாரமாக இருக்கிறது என்று லதா விம்மி விம்மி அழுதாள். மறுநாள் காலை விடிந்தது. அந்த அதிகாலை பொழுது தீர்மானமான ஒரு முடிவை எதிர்பார்த்து நின்றது. ஹாலில் விஜய், தேவா, ஜானகி, ராஜசேகர் என அனைவரும் கூடியிருந்தனர். விஜயின் கண்கள் தூக்கம் இல்லாமல் சிவந்திருந்தன. தேவா சிண்டுவை இடுப்பில் வைத்தபடி அமைதியாக நின்றிருந்தான். ஆனால் அவனது உடலில் ஒரு நடுக்கம் இருந்தது. லதா மெல்ல அறைக்கதவை திறந்து வெளியே வந்தாள். அவளது முகம் வெளுத்திருந்தது. ஆனால் கண்களில் ஒரு தெளிவு தெரிந்தது. விஜய் ஆவலுடன் முன்னால் வந்தான். லதா, வா, நாம் இப்போதே இங்கிருந்து கிளம்பி விடலாம். கடந்த காலத்தை மறந்துவிட்டு நாம் புது வாழ்க்கையை தொடங்குவோம் என்றான் நம்பிக்கையுடன். லதா அவனை ஏறிட்டு பார்த்தாள். பிறகு மெல்ல திரும்பி தேவாவையும் அவன் கையில் இருக்கும் சிண்டுவையும் பார்த்தாள். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் பேச தொடங்கினாள். விஜய், நீங்கள் உயிரோடு வந்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் உங்களை எவ்வளவு நேசித்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இல்லாத அந்த 2.5 ஆண்டுகளில் காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது. நீங்கள் விபத்தில் மறைந்த பிறகு இந்த
சமூகம் என்னை ஒரு சகுன தடையாக பார்த்தபோது, நான் ஒரு பிணத்தைப் போல இந்த சிறையில் வாழ்ந்தபோது எனக்கு கை கொடுத்தது தேவாதான். விஜயின் முகம் சுருங்கியது. லதா தொடர்ந்தாள். தேவா என்னை மனம் முடித்தது அவரது ஆசைக்காக அல்ல, என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அன்று அவர் என் கையை பிடிக்கவில்லை என்றால் இன்று நான் உயிரோடு இருந்திருப்பேனா என்பதே சந்தேகம். இன்று என் கழுத்தில் இருக்கும் இந்த தாலி தேவாவால் கட்டப்பட்டது. என் குழந்தையின் தந்தை அவர். ஒரு பெண்ணாக என்னால் என் தாலியையும் என் குழந்தையின் தந்தையையும் விட்டு கொடுக்க முடியாது விஜய். என் இதயம் உங்களை நேசித்திருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை இப்போது தேவாவுடனும் என் மகனுடனும் பிணைக்கப்பட்டு விட்டது. என்னால் தேவாவை பிரிந்து வர முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு உங்களிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று கூறி தலை குனிந்து அழத் தொடங்கினாள். அந்த வார்த்தைகள் விஜய்க்கு ஒரு சவுக்கடியாக விழுந்தன. லதா, ஒரு தம்பிக்காக உன் கணவனை துறக்கிறாயா என்று ஆவேசமாக கத்தினான். ஆனால் லதாவின் முடிவில் இருந்த உறுதியைக் கண்டு அவனால் மேலே பேச முடியவில்லை. தன் தம்பி தேவாவையும் அவன் கையில் இருக்கும் குழந்தையையும் பார்த்த விஜய்க்கு தான் அங்கே ஒரு அந்நியனாக மாறிவிட்டோம் என்பது புரிந்தது. விஜய் கோபமும் ஏமாற்றமும் கலந்த முகத்துடன் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினான். அவனது காலடி சத்தம் மறையும் வரை அந்த ஹால் மௌனமாக இருந்தது. தேவா மெல்ல லதாவின் அருகில் வந்தான். சிண்டுவை தரையில் இறக்கிவிட்டு லதாவின் நடுங்கும் கரங்களை பற்றி கொண்டான். லதா, இது மிக கடினமான முடிவு. உனக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன் என்றான் தழுதழுத்த குரலில். லதா தேவாவின் தோளில் சாய்ந்து கதறி அழுதாள். அந்த அழுகை ஒரு இழப்பிற்கானது மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் பாரத்தை ஏற்றுக்கொண்டதற்கானது. சிண்டு ஓடி வந்து இருவரின் கால்களையும் கட்டி கொண்டான். தன் குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் தன்னை ஒரு மனுஷியாக மதித்த தேவாவிற்காகவும் லதா அந்த அக்னி பரீட்சையில் வென்றுவிட்டாள். கசப்பான கடந்த காலத்தை உறக்கத்திலாவது புதைத்துவிட்டு ஒரு புதிய விடியலை நோக்கி அந்த சிறிய குடும்பம் நகரத் தொடங்கியது.